ஸோ இங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகான டிஃப்ரெண்ட்டாக பட்டாம்பூச்சிகளை பார்க்கலாம். கலர் பட்டாம்பூச்சி. அந்த பட்டாம்பூச்சி இறந்து போயிடுச்சு. இந்த இடம் தான் முதல்ல அழகர் கோயிலுக்கு மலைக்கு போகிற வழியாக இருக்கும். இப்படி கோயில் வழியாக வந்து இது வழியாக மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகான டிஃப்ரெண்ட்டாக பட்டாம்பூச்சிகளை பார்க்க முடியும் உங்களால். டிஃப்ரெண்ட்டாக பட்டாம்பூச்சிகளை பார்க்க முடியும் உங்களால். ஸோ உங்களுக்கு இப்போலாம் சனியாக இருக்க டைம் கிடைக்குதோ இப்போலாம் அழகர் கோயில் வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டானதை பார்க்கலாம். டிவியே பார்த்துக்கிட்டு இருக்காமல் கலராக பட்டாம்பூச்சி தொட்டாசனிங்கி எனக்கு பார்த்து அனுபவிக்கலாம். ஏன்னா தொட்டாசினிங்கின்றது வந்து எத்தனை பேர்த்துக்கு இப்போ இருக்கவங்களுக்கு தெரியும்னு தெரியலை. ஸோ அது இந்த இங்கிலீஷ் வந்து டச் மீ நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தொட்டிங்க அப்படின்னா அழகாக சுருங்க. இதுவும் இந்த பாசாஃபைலா செடி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? பாசாஃபைலா செடி தெரியும். இந்த தொட்டாச்சினி செடியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி இப்போ இருக்க 2K கார பசங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. நீங்கள் இந்த அழகர் கோயில் வந்தீங்க அப்படின்னா அந்த வண்டி பாதை ஃபுல்லாக ஓரம் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொட்டாச்சினி செடிகள் வந்து வரிசையாக இருக்கும். அதில் சரிங்களா? நீங்கள் குரங்கு ப்ரோ நிறைய வந்துட்டாங்க வெளியில் போகுது. ஸோ முடிக்க போகிற நம்ம பாதையை இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டோம் அப்படின்னா திருப்பி கதவு வந்துடும். அப்புறம் திருப்பி இறங்கி அழகரை பார்த்துடலாம். அழகரை பார்த்துட்டு அப்படியே அழகர் கோயிலில் அன்னதானம் போடுவாங்க. அன்னதானம் போய் சாப்பிட்டு நம்மளோட இந்த ஆன்மீக வீலாக நிறைவு பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறமா நம்ம அழகர் புறப்பாடு, அழகரோட எதிர் சேர்வை, அப்புறம் ஆற்றில் அழகர் இறங்குறது, இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நம்ம கவர் பண்ண போகிறோம் நம்ம. ஸோ அதுக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். மதுரை குருவி சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு வந்துடும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் என்னென்ன வீடியோ போடுறோமோ உடனே அதில் வந்துடும். ஸோ நம்ம சேனலில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஹிஸ்ட்ரி இருக்கும். நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமாக ஆலயம் தேடி அப்படின்ற மாதிரி கோயில்களை போய் அதோட வரலாறுகள் போட்டிருப்போம். அப்புறம் உலக நடப்புகள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அன்னோன் ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, அன்னோன் ஃபேக்ட்ஸ், அது பார்த்துருவோம், அது சொல்லுவோம். அதுக்கப்புறமா ஷார்ட்ஸ், ஐபிஎல்லில் ஏதாச்சும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் எது நடந்தது அப்படின்னா அதை பற்றிய ஷார்ட்ஸ் நம்ம போடுவோம். அது போக வேறு என்ன போடுவோன்னா ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை பற்றியான வீடியோக்களையும் நம்மளோட மதுரை குருவி சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நிறையா இருக்கும், சுவாரஸ்யமாகவும் இருக்கும். போய் பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளும் கொஞ்சம் பெரிய ஆளாகலாம். நம்ம பெரிய ஆளானது மட்டும் இல்லாமல் இந்த தகவல்களும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் போய் சேர்றதுக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ நம்ம எப்படின்னா டெய்லி பேசிஸில் வீடியோ போடுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லி பேசிஸ்லாம் வீடியோ வராது. ஸோ ஒரு வீக்குக்கு ஒரு 3 வீடியோ 4 வீடியோ, ஒரு வாரத்துக்கு 3-4 வந்தாலே பெருசு நம்ம இதில் இல்லை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதோட உண்மைத்தன்மையை தெரிஞ்சு ஒரு வரலாறு சொல்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ தூரம் உண்மை இருக்குது, எவ்வளோ தூரம் புரட்டுகள் இருக்குது, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு கன்வின்ஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். இல்லை வீடியோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து கன்வின்ஸாக கிடைக்கல அப்படின்னா ஸோ அடுத்த டேட்டாஸ்லாம் தேடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிறதுனால கொஞ்சமாக நின்று தான் போகும். ஸோ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா கலர் பட்டாம்பூச்சி. அந்த பட்டாம்பூச்சி இறந்து போயிடுச்சு போல்.
ஸோ எறும்புகள் முச்சுக்கிட்டு இருந்துச்சு. பட்டாம்பூச்சி இறந்து போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த கலர்லாம் பாருங்கள் அழகாக இருக்குது. இதில் என்ன அதோட ஆயில் காலம் முடிஞ்சு போச்சு. நம்மளுக்கு ஒருத்தர் ஓரமாக வச்சு விட்ருவோம். அதை ஓகே வச்சு விட்ருவோம். அதை அப்புறம் இந்த வட்டாம்பூச்சியை பிடிச்சதுனால கையில் அதோட கலர் ஒட்டிக்கிச்சு அப்படின்னாங்க. இன்னொரு ஒரு என்ன சொல்கிறது ஸ்ட்ரேஞ்சரான விஷயம் அது. அது உண்மையாக பொய்யான்லாம் தெரியலை எனக்கு. ஒருத்தர் சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன். இந்த மாதிரி நம்ம பட்டாம்பூச்சியில் வந்து பிடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னார். ஏன் பிடிக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிருந்தப்ப அந்த பட்டாம்பூச்சியில் இருக்க இறகுல வந்து நம்மளோட கை ரேகைகள் மாதிரி அதில் அந்த ரேகைகள் இருக்குமா. ஸோ இந்த ரேகைகளை பேஸ் பண்ணி தான் அது எந்த குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்ற மாதிரி அது வந்து கண்டுபிடிக்குமா. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் அந்த பட்டாம்பூச்சியை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா பிடிச்ச உடனே அந்த ரேகைகள் வந்து அந்த நான் காமிச்சேன் பார்த்தீங்கன்னா கலர், அந்த மாதிரி கலர் வந்து கையில் ஒட்டிடுமா. அப்படி கலர் கையில் ஒட்டிருச்சு அப்படின்னா அதோட ரேகை அழிகிற பட்சத்தில் அது என்ன பண்ணுன்னா அதோட கூட்டத்தில் அது சேர்த்துக்காது, அதோடய ஃபேமிலியில் சேர்த்துக்காது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்து எனக்கு சொல்லிகிட்டு இருந்தார் ஒருத்தர். அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. யாராச்சும் உங்களுக்கு அது தெரியும் அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கொடுங்க. இல்லை அது உண்மைதானா இல்லை அது எது புரட்டுகளா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையிலே பட்டாம்பூச்சி அந்த ரேகைகளை வச்சு தான் அது குடும்பத்தை கண்டுபிடிக்குதா அப்படின்றது வந்து நான் நெட்டில் தேடி பார்த்தேன். அப்படிலாம் இது இல்லையே அப்படின்ற மாதிரி கூகுள் அண்ணே சொல்லியிருந்தார். நான் கூகுள் அண்ணே ஒரு சத்தத்தை நம்ப முடிய மாட்டேங்குது. ஏன்னா கூகுள் அண்ணே நம்ம ஒன்று கேட்டால் அதில் ஏஐ மோடு அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆனால் நம்ம ஒன்று கேட்டால் அதுன்னு சொல்கிறாரு அவர். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் திருவண்ணாமலை அந்த இதுலேயே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தேன். என்னடா நான் சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி, அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி கிரிவலம் போகலாம், நைட்டு கிரிவலம் போகலாமா, ஆள்லாம் இருப்பாங்களா, இல்லை எந்த டைம் பண்ணால் பெட்டராக இருக்கும், அந்த மாதிரி நான் அதுக்கு அது என்ன சொல்லியிருந்துச்சுன்னா, பேஸாக போகலாமே நீங்கள், இது இன்றைக்கி ஒரு அஸ்பீசியஸ் டே. அது எப்படின்னா கரெக்டாக 4 ஏப்ரல் இன்றைக்கி ஒரு அஸ்பீசியஸ் டே. என்ன அப்படின்னா அது வந்து அது வந்து பங்குனி மாதம். அது பங்குனி அமாவாசை. அதனால் நீங்கள் போனீங்க அப்படின்னா கூட்டம் நிறையாவே இருக்கும், நீங்கள் ஜாலியாக போய்ட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்படியா, பங்குனி அமாவாசையா, இதில் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் அந்த சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா ஏப்ரல் 2ஆம் தேதி தான் பௌர்ணமி. ஏப்ரல் 2ஆம் தேதி பௌர்ணமி வந்து ஏப்ரல் 4ஆம் தேதி எப்படி அமாவாசை வரும்? பார்த்தா போட்டு குழப்பி விட்டு நானே பயந்துட்டேன். என்னடா அது அமாவாசை அது எப்படி வரும்னு.
இந்த மாதிரி நிறையா பொருட்களை பார்த்தோம் அப்படின்னா, பொருட்டுகள் சொல்ல முடியாது, அது மிஸ் டேட்டாவை கொடுத்துருது. அதுக்கப்புறம் அப்படிலாம் இல்லையே அப்படின்னா, சரிதான் நீங்கள் சொன்னது சரிதான், நான் தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுது. இது மாதிரி எல்லாத்துலேயுமே டேட்டாக்கள் வந்து ஒரு புத்தகம் ஒரு வரலாற்று புத்தகம் எடுத்தாலே இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் நிறையா புரட்டுகள் இருக்குது. நீங்கள் பல புத்தகங்கள் படிச்சுட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பகுத்தாய்வு தன்மையை வச்சு தான் எது உண்மை எது பொய் பண்ணுறது வந்து உங்களால் கண்டுபிடிச்சிக்க முடியும். சும்மா புக்கில் இருக்கிறதெல்லாம் உண்மையை நினச்சிருந்தோம்னா நம்மளை ஜோக்கர் வைக்கிறாங்க அப்படி. ஸோ இங்கேருந்து பார்த்தா அழகர்வேலோட தங்க கலசம் தெரியுது, உங்களுக்கு தெரியான்னு தெரியல. தங்க கலசம் ஸோ இந்த இடம் தான் முதல்ல அழகர்வேலுக்கு மலைக்கு போகிற வழியாக இருக்கும். இப்படி கோயில் வழியாக வந்து இது வழியாக மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த 2004-05 வந்தீங்க அப்படின்னா இந்த வழியாக தான் மேலே போகணும். அதை அடைச்சிட்டு தான் புதுசாக ஒரு வழி கண்டுபிடிச்சேன். கருப்பசாமி கோயில் கோபுரம். இந்த ஒரு கள்ளழகர் கோயில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அரண்மனை மாதிரி தான் இருக்கும். சுற்றி கோட்டை சுவர்கள் இருக்கும். அதுக்குள்ளே அரசனாக தான் பார்த்தோம் அப்படின்னா அழகர் இருப்பார். அது மட்டும் இல்லாமல் மற்ற பெருமாள் சிலைக்கும் இங்கே இருக்க பெருமாள் சிலைக்கு ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மற்ற எல்லா பெருமாள் சிலையும் என்னென்னா நல்லா அலங்காரம் பண்ணி நகைகள் எல்லாமே போட்டு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியான ஒரு போஸ்டரில் பார்த்தோம் அப்படின்னா பெருமாள் எல்லாமே நிற்பாங்க. சேம் அழகர்வேலையும் பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான் எல்லாமே இருக்கும். ஆனால் இங்கே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அரசருக்கு ஏற்ற மாதிரி ஆயுதங்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இவர் வச்சுருப்பார். எப்படி ராமர் கையில் வில்லு வச்சுருக்காரோ, எப்படி பரசுராமர் கையில் கோடாலி வச்சுருக்காரோ, அதே மாதிரி அழகர் பார்த்தோம் அப்படின்னா கையில் ஒரு வில்லு வச்சுருப்பார், இடுப்பில் ஒரு குருவால் வச்சுருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஒரு நீளமான ஸ்வாட் ஒன்று வச்சுருப்பார். இது எல்லாம் போக ஆஞ்சநேயர் கையில் இருக்க கடாயுதம் மாதிரி ஒரு கடாயுதத்தையும் பார்த்தோம் அப்படின்னா தன்னோட இடது கையில் அவர் பிடிச்சிருக்க மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் எல்லா பெருமாள் கோயிலையும் நகைகளால் அலங்கரிக்கப்பட்டு பெருமாளை தான் பார்ப்போம். இங்கே மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் நிறையா ஆயுதங்களை தரிச்சிருப்பார் கூட. இது மாதிரி வேற எங்கேயாவது பெருமாள் ஆயுதங்கள் கூட வச்சுருக்க மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் அந்த 18ஆம் படி கருப்பசாமி இருக்கக்கூடிய கோபுரம், சரிங்களா. இந்த கோபுரத்து வழியாக தான் என்ட்ரன்ஸ், இதுதான் ராஜகோபுரத்து வழியான என்ட்ரன்ஸு. பட் இதை வந்து கருப்பசாமி காவ காக்கிறனால வருஷத்தில் ஒருக்கா மட்டும்தான் அது வழியாக திறந்து அழகர் இது வழியாக இறங்கி மலை மேலே போய் தீர்த்தம் ஆடுவார். இத்தனை நாள் இது பூட்டி தான் இருக்கும். ஸோ இதுதான் அந்த 18ஆம் படி கருப்பசாமி கோயிலோட பின்பக்கம். த வே டு வசந்த மண்டபம் இருக்குது பார்த்தீங்களா. இதில் இருந்து அப்படியே இந்த சிந்துக்குள்ளே போனோன்னா
இந்த முழுமையடையாத ராஜகோபுரத்தை பார்க்கலாம் நீங்கள். கட்டி முடிக்கப்படாத இந்த ராஜகோபுரத்துலேயே வரலாம். ஸோ ஒரு வாட்டி இங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இங்கிட்ட வந்து பார்த்துக்கோங்க. எப்படி நம்ம மதுரை புது மண்டபத்துக்கிட்ட ஒரு கோபுரம், ராயர் கோபுரம் கட்டி முடிக்கப்படாமல் இருக்கோ, அதே மாதிரி இது அழகர் கோயிலில் இருக்கக்கூடிய இதுவும் ஒரு ராஜகோபுரம். ஸோ இது பாண்டியர் காலத்தில் கட்ட ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இந்த நாயக்கர் காலத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா இதோட பணிகள் நடைபெற்றிருக்கு. பட் இது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அப்போ ஏற்பட்ட போர்கள்னாலையும் அப்போ இருந்த ஃபினான்ஷியல் க்ரைசிஸு, ஸோ அந்த செல்வ தட்டுப்பாட்டுனால பார்த்தோம் அப்படின்னா அது அப்படியே கட்டி முடிக்கப்படாமல் அப்படியே விட்டுருச்சு. அவங்க கட்டி முடிக்கப்படாமல் அப்படியே விட்டுருக்கு. ஸோ இது கட்டி முடிக்கப்பட்டிருந்தது அப்படின்னா இது ஒன்று ராஜகோபுரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதில் இன்னொரு செவிவழி செய்தி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இங்கே பக்கத்தில் வந்து 18ஆம் படி கருப்பசாமி வந்து இதில் காவல் தெய்வமாக இருக்கிறதுனால எப்போயுமே என்னோடய எல்லையில் இருக்க கோபுரம் தான் ராஜகோபுரமாக இருக்கணும் அப்படின்னு இது பண்ணனாலையும் இந்த கோபுரம் கட்ட விடாமல் போயிடுச்சுன்னு ஒரு செவிவழி செய்தியும் பார்த்தோம் அப்படின்னா இங்கனக்குள்ளே இருக்குது. ஆனால் அது எதனால் கட்டி முடிக்கப்படலை அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் க்ரைசிஸ்னாலும் தொடர்ந்த போர் வந்ததுனாலையும் பார்த்தோம் அப்படின்னா இது கட்டி முடிக்கப்படாமல் அப்படி இருக்குது. இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு கல்வெட்டும் இருக்குது. இதில் பிறைச்சந்திர நட்சத்திரம் மாதிரி இருக்குது, பிறை நட்சத்திரம் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு கீழே தான் எழுதப்பட்டிருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு தமிழ்லாம் இப்போ தான் படி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த பவுட்ரு மாதிரி வச்சு தேய்ச்சிருக்காங்க அப்படின்னா இது ஃபுல்லுமே படி எடுத்திருக்காங்க. இப்போ இந்த இதை இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஜயநகர பேரரசோட சிம்பலாக இருக்கக்கூடிய அந்த பன்றி, அந்த வாள், சங்கு, சக்கரம் இது எல்லாமே இருக்குது. ஸோ விஜயநகர சாம்ராஜ்யத்தில் இதுவும் கட்டப்பட்டிருக்கலாம். ஏன்னா விஜயநகர சாம்ராஜ்யத்தோட லோகோ பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்குது. ஸோ இதில் இருந்து பாண்டியர்கள் கட்ட ஆரம்பித்து நாயக்கர் கால மன்னரில் கட்டி முடிச்சிருக்காங்கன்றது இது வழியாக, கட்டி முடிக்கலை, கட்ட பிளான் பண்ணியிருக்காங்கன்றது தெரிய வருது. இது ஒரு கட்ட முடிக்கப்படாத ஒரு ராஜகோபுரமாக தான் அது அப்படி இருக்குது. விதிகள் எல்லாம் அண்டி போய் ஸோ இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா, அப்படியே அழகர் கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா சைடில் இருக்கும். அழகர் கோயிலில் வெளியே போகிறதுக்கு பதிலாக வசந்த மண்டபத்துக்கு போகிற வழியில் இந்த ஒரு பிரம்மாண்டமான கட்டி முடிக்கப்படாத ராஜகோபுரம் இருக்குது. மட்டும் இல்லாமல் இந்த ராயர் கோபுரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கல்வெட்டு ஒன்று பார்த்துருந்தோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா சந்திரன் மாதிரியும் கீழே வட்டம் மாதிரி கீழே நிறைய எழுத்துக்களும் எழுதியிருந்தது. அது என்னால் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக படிக்க முடியல. எதனால் அப்படின்னா அது நிறையா கொசன் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்றது எனக்கு ஐடியாவும் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணியிருந்தேன், அதை ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து கூகுள் ஜெமினியில் கொடுத்து ஏதாச்சும் படித்து சொல்லுமே அப்படின்ட்டு அந்த கூகுள் ஜெமினியில் போட்டிருந்தேன். அது என்ன சொல்லுச்சு அப்படின்னா அதை பார்த்துட்டு இது இல்லை, இது நிறையா எழுத்துக்கள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கிளியராக இல்லை, இன்னும் கொஞ்சம் நீங்கள் கிளியராக எடுத்துருக்கணும், அது மட்டும் இல்லாமல் வெதரால் பார்த்தோம் அப்படின்னா நிறையா அது பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால் படிக்க முடியல, சில இடத்துல ரீதி எல்லாமே தெரிய வருது. இதை வச்சு எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய மேலே இருக்க அந்த பிறை சந்திரனோ கீழே இருக்க அந்த வட்டமானது என்னவதாக சொல்லப்படுது அப்படின்னா, இந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்க செய்தியானது பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகத்தில் சூரியனும் சந்திரனும் இருக்க வரைக்கும் இந்த ஒரு செயல் இல்லைன்னா ஆணை பார்த்தோம் அப்படின்னா நிலைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் அழகர் கோயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
இறைவனுக்கு மட்டும் கிடையாது, அங்கே நிறைய வரலாற்று எச்சங்களுமே நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அழகரை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா 2வது பிரகாரம்னு சொல்லுவாங்க. அந்த அழகரை சுற்றி இருக்க மதுரவள்ளி தாயார் போகிற வழியில் ஒரு ஏரியா இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மன்னர்களோட சிலை இருக்குது. அங்கனக்குள்ளே சில இடத்துல அந்த பள்ளி அறை மாதிரி ஒரு இடம் இருக்கும். அங்கனக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4-5 நாயக்கரோட சிலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பள்ளி அறைக்கிட்டேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் தன்னோட சீல்டு மற்றும் வாளோட நிற்பார். அதே மாதிரி நீங்கள் அந்த மதுரவள்ளி தாயார் சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஆழ்வார் சன்னதி இருக்கும். அந்த ஆழ்வார் சன்னதியிலேருந்து வந்தீங்க அப்படின்னா உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிட்டத்தட்ட வரிசையாக 4 அரசர்களோட சிலை இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஆர்டர் படி பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு அரசர் பார்த்தோம் அப்படின்னா பட்டை போட்டு இருப்பார். இன்னும் சில பேர் பார்த்தோம்னா சின்ன சின்ன குடும்பிகள் மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் அதை பார்த்தது வரைக்கும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அதில் இருக்கிறது 2 பாண்டிய மன்னர்களாக இருக்கலாம், 1 சோழ மன்னராக இருக்கலாம், மேபி இல்லாமல் கூட இருக்கலாம். எதனால் அப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த சிலைகளை பார்த்துட்டு ஜஸ்ட் நான் செக் பண்ணியிருந்தேன். இந்த சிலைகளோட உருவத்தை வச்சு யாரால் செதுக்கப்பட்டது, எந்த காலத்தோட சிலைன்றது இது கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஒன்று சொல்லியிருந்தாங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு நான் பார்த்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சோழர்களோட சிலை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப உடல் கொஞ்சம் குறுகி இருக்க மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் காதுகள் பார்த்தோம் அப்படின்னா பெரிய காதுகளாக போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வச்சுருக்க கொண்டை பார்த்தோம் அப்படின்னா காதுக்கு பின்னாடி இருக்க மாதிரி பூ அலங்காரத்தோடு இருக்கும். சில இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் முகத்தில் பார்த்தோம் அப்படின்னா மீசை பெருசாக வரைஞ்சிருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இது மேபி தப்பாக கூட இருக்கலாம், ஏன்னா இது நான் ஓரளவுக்கு நெட்டில் தேடி கண்டுபிடிச்சது. அதே மாதிரி நீங்கள் நாயக்கரோட உருவங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய உடல் வாகில் இருக்கும், சைடில் கொண்டை போட்ட மாதிரி இருக்கும், அதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் பாண்டியர்களோட சிலைகள் பார்த்தோம் அப்படின்னா அவங்க எப்படி இருக்குன்னா அதே மாதிரி இந்த ஜடாமுடி மாதிரி தரிச்சு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சின்னதாக கிரீடம் வச்ச மாதிரியான அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா அந்த பாண்டியர்களோட சிலையர்களுக்கும் சொல்லப்பட்டிருந்தது. எனக்கு தெரிஞ்சு இந்த மீனாட்சி அம்மன் கோயிலோட முதல் சுத்து பிரகாரத்தில் பார்த்தீங்க, அதாவது மீனாட்சி அம்மனுக்கு முன்னாடி இருக்க மண்டபத்தில் இந்த வெயிட் பண்ணிட்டு இருப்போம், அந்த மண்டபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி நான் சொல்லக்கூடிய அந்த சின்ன மகுடம் தெரித்து ஜடாமுடி வச்சு பெரிய காதுகளோட கொண்ட இந்த மாதிரி சிலைகள் நிறையவே இருக்குது. மேபி அது நம்ம பாண்டிய மன்னர்களாகவும் இருக்கலாம், சோழ மன்னர்களாகவும் இருக்கலாம். அது எப்படி என்னால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்னு எனக்கு தெரியலை. தாயார் சொன்ன முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா வரிசையாக 4 சிலைகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒன்று பாண்டியன், இன்னொரு சோழனாக இருக்கலாமா என்னன்னு தெரியலை. யாராவது இந்த சிலைகளை வச்சு உங்களால் ஆராய்ச்சி பண்ணி இது யாருன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, இல்லை ஆல்ரெடி பார்த்துருக்காங்க அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் 2 கோயிலை பார்த்து பிரமிச்சது என்ன அப்படின்னா, ஒன்று மீனாட்சி அம்மன் கோயிலில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு முன்னாடி அந்த 6 கால் மண்டபம் இருக்கும். நம்ம கூட வெயிட் பண்ணுவோம் சாமி பார்க்குறதுக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 சிலைகள் இருந்தது. அதில் சில சிலைகளோட தலையில் இருக்க கிரீடம் பார்த்தோம் அப்படின்னா அந்த முன்னாடி இந்த சிங்குகள் கொண்ட போடுற மாதிரி இருந்தது. யாராச்சும் உங்களுக்கு அது தெரியும் அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப நாள் ஆர்வம். பட் அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியலை. ஏதோ எனக்கு தெரிஞ்ச சிறு யோசனை வச்சு செக் பண்ணி பார்த்தப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் எக்ஸாக்டாக எப்படி இருக்கும் எனக்கும் தெரியாது. செக் பண்ணி பாருங்கள். இனிமேல் யாராவது நீங்கள் அழகர் கோயில் போகிறீங்க அப்படின்னா சாமியும் பாருங்கள், சுற்றி இருக்க இந்த கலைப்படைப்பையும் பாருங்கள், குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய சிற்ப அமைப்பை எல்லாம் பாருங்கள். இது ரொம்பவுமே உங்களுக்கு ஆன்மீகத்தோடு மட்டும் இல்லாமல் வரலாறுகளும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இது மாதிரி நிறைய கோயில்களில் நிறைய அரசர்கள் பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே சிலை வடிக்கப்பட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கோயில் போகிறத விட அங்கங்கே இருக்கக்கூடிய சில இந்த ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்க இல்லை மறைக்கப்பட்டிருக்க நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுங்க போது அப்படின்னா நமக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எதுவும் நீங்கள் சாதிச்சதுக்கான ஒரு மன நிலைமை பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தாப்பில் நீங்கள் மீனாட்சி அம்மன் கோயில், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அழகர் கோயில் போகிறீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த இடங்களில் இருக்க சிலைகளெல்லாம் பாருங்கள். ஒரு வழியாக இந்த ஒரு அழகர் கோயில் சீரீஸாக முடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 4 பாகங்கள் போட்டிருக்கோம். 3 பாகங்களுக்கான லிங்கை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மேலே இருக்க ஐக்கானே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கடந்த கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா வந்திருக்கீங்க. அந்த சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1900 நம்ம 2000 ரீச் பண்ணிவிட்டு இனிமேல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம நிறைய எல்லைகளுக்கு போக வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை என்ன அப்படின்னா மதுரை குருவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் இது போன்ற இன்னும் சில சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குருவி.